கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு மிகவும் கலங்குகிறது நம்முடைய இருதயம். நான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லட்டும். எது நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்குகிறதோ அது நிமித்தமே உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஒரு பிரச்சனை என்றால் நம்மையும் அறியாமல் நம்முடைய இருதயம் கலங்குகிறது. நாளைய தினத்தை குறித்து கலங்குகிறது, கடன் பிரச்சனைகளை குறித்து கலங்குகிறது, சில மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்குகிறது, சில சிச்சுவேஷன் சூழ்நிலை நிமித்தமாய் கலங்குகிறது. எப்படிப்பட்ட கலக்கமாக இருந்தாலும் சரி, அந்த கலக்கம் மாறும். யோவான் 14:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் இதயமே நீ ஏன் கலங்குகிறாய். சொல்லி பாருங்கள், உங்கள் கலக்கம் மாறும். தாவீது இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார். சங்கீதம் 42:5, சங்கீதம் 43:5, சங்கீதம் 42:11 வசனமாகிய கடைசி வசனம் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே என் இதயமே நீ ஏன் கலங்குகிறாய், கர்த்தருக்கு காத்திர. என் அன்புக்குரியவர்களே, உங்களை கலங்க பண்ணுகிற சிச்சுவேஷன் வரும் பொழுதெல்லாம் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் கலக்கம் உங்களை விட்டு மாறிவிடும். அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் உங்களை கலங்க பண்ணின எல்லா சூழ்நிலைகளையும் தேவனாய் கர்த்தர் மாற்றி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 32 வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் பார்த்து, தாவீது ராஜாவாகிய சவுலை பார்த்து சொன்ன வார்த்தை, இவன் நிமித்தம் உங்கள் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இவன் என்கிற மனிதன் கோலியாத். கோலியாத்துடைய வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனைவருடைய இருதயமும் அப்படியே கலங்குகிறது. சவுளுடைய இருதயம் கலங்குகிறது. உங்களில் ஒருவன் என்னோடு எதிர்த்து நிற்கட்டும், அவன் தோத்துட்டான், நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமை. அவன் ஜெயிச்சிட்டான், நாங்கள் எல்லாரும் அடிமை. ஒரு சவால். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சில சிச்சுவேஷனில் சவால் நிறைந்த சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கணும். ஆனால் தேவன் சொல்லுகிறான், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒரு 21 வயது நிரம்பின வாலிபன் இன்டர்வியூக்கு போகிறான். அவன் இன்டர்வியூவில் அவன் கூட படித்த 3 பேர் வராங்க. அவங்க எல்லாரும் டாப்பர்ஸ். என் இருதயம் கலங்குகிறது. என்னை காட்டிலும் நல்லா படிக்கிறவங்க என் கூட வராங்க, எப்படி எனக்கு கிடைக்கும்? அவங்களை காட்டிலும் கர்த்தர் கூட இருக்கிறார், கலங்க வேண்டாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கர்த்தர் கொடுத்தா கலக்கத்தை எல்லாம் மாற்றினா உங்களுடைய கலக்கமும் மாறும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். இனி கலக்கமில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.